29th ஃபிலிமோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. ரத்னகுமார் டைரக்ஷன்ல விது பிரீத்தி அஸ்ரானி நடிக்கிறாங்க. மே 8 மூவி ரிலீஸ் ஆகும். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கு படம் இப்போ OTTல ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. அமேசான் பிரைம்ல இது ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. மோகன்லாலோட திருஷ்யம் 3 படத்துக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது அபிஷியலா ஒரு போஸ்டரோட அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. மே 21 மூவி ரிலீஸ் ஆகும். வாரண்ட் மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. படத்துக்கான ட்ரெய்லரும் சீக்கிரமே வரப்போகுது. மே 22 இந்த வெப் சீரிஸ் ZEE5ல பிரீமியர் ஆக போகுது. சிவகார்த்திகேயனோட செய்யன் மூவில பாக்கிஸ்டி போர்ட்ஸ் தான் ஃபீமேல் லீடா நடிக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். இப்போ இது அபிஷியலாவே ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பாக்கிஸ்டி போர்ட்ஸோட பர்த்டே இன்னைக்கு. அதுக்கான பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டராகவும் இந்த போஸ்டர் இருக்கு. சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் பாக்கிஸ்டி போர்ட்ஸ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. ஒருவேளை இந்த மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா அக்டோபர் மாசம் படம் வருமாங்கிறது டவுட் தான். ஏன்னா போன மாசமே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அதான் அவங்க பிளான் பண்ணது. இப்போ இந்த மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல. இந்த மாசமும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா அக்டோபர்ல படம் வராது. ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்தா நான் நம்ம டெய்லி வீடியோல சொல்றேன். சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கான கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கான ஷூட்டிங் முடிஞ்சதா அனுப்பிச்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு சில டேஸ்ல மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் எண்டு இல்ல பொங்கலுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆயிடும். அது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்டா நடக்குதோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தோட ரிலீஸ் இருக்கும். சீக்கிரமே இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்டுல ரிலீஸ் ஆயிடும். இல்லைன்னா பொங்கலுக்கு தள்ளி போகும். இந்த வருஷத்தோட எண்டுல ரிலீஸ் ஆனாலுமே நிறைய லீவ் இருக்கும். இல்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாலுமே பெரிய லீவ் அங்க இருக்கும். எந்த டேட்டை சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல டேட்டு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ படத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு. தனுஷோட D55 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது டவுட் தான். மோஸ்ட்லி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். கார்த்தியோட மார்ஷல் மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அதை பத்தி அவங்க அப்டேட் எதுவும் பெருசா கொடுக்கல. ஆனா இந்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆயிட்டோம். ஜெயிலர் 2ஓட கிளிம்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி அடுத்த மாசம் தான் கிளிம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்த மாசம் படம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படம் வராது. ஸோ கிளிம்ஸை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். டாக்ஸிக் மூவிக்கான ரிலீஸ் பத்தி கேக்குறீங்க. ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிட்டேன். ஜூன் மாசம் படம் வரும்னு சொன்னாங்க. ஆனா போஸ்ட்போன் ஆக போறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகும். சோ ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ரிலீஸ் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பலூன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த மூவி அப்படின்னு. யாருமே பெருசா கண்டுபிடிக்கல. நிறைய பேர் தப்பா தான் சொல்லிருந்தீங்க. ஆன்சர் வந்து ஆண் பாவம் பொல்லாதது. நிறைய பேர் தங்க மீன்கள் படத்தை சொல்லிருந்தீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.